ஒரு இராணுவ உடைய போட்டுட்டு முகத்துல முழுவதுமா ஒரு முகமுடியும் போட்டுட்டு தலையில ஒரு தொப்பியும் வச்சுக்கிட்டு ஒரு சிங்கம் கர்ஜிக்குது. அந்த சிங்கம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆப்பிரிக்க நாடுகளை தொட்டா இனி மேற்குலக நாடுகள் உண்மையை அறிய வேண்டியதா இருக்கும். நாங்க எங்களுடைய சொத்தை பாதுகாத்துக்கிறோம். எங்களுடைய இத்தனை நாள் உழைப்பை சுரண்டியது மேற்குலக நாடுகள். இது இல்லாம புட்டின் அவர்களை தொட்ட நீ கெட்ட. ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளுடைய குடும்பத்தில் ஒரு நபர். இப்ப நடக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டில் நடக்கக்கூடிய இராணுவ புரட்சியை எவனாவது தடுக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு போர் வெடிக்கும். அந்த போர் நீங்க பார்க்கிற மாதிரி சாதாரணமா இருக்காது. இதுவரையிலும் மேற்குலக நாடுகளால் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். இப்படின்னு சொன்னது வெறும் 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, ரியல் ஹீரோ. அவருடைய பெயர் இப்ராஹிம் ட்ரார் அப்படிங்கிறது தான். இந்த இப்ராஹிம் யார் தெரியுமா? பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. இந்த பர்கினோ ஃபாசோவினுடைய இப்போதைய தலைவர். பர்கினோ ஃபாசோ, மாலி, ஆப்பிரிக்கா அப்படின்னா நைஜர். நைஜர்ல ஏற்பட்ட இராணுவ புரட்சி பத்தி பேச போறியா விக்கி? எஸ். ஆனா பிரான்ஸ், அமெரிக்கா ரொம்ப துள்றாங்களே. நைஜர்ல ஏற்பட்ட இராணுவ புரட்சிக்கும் பிரான்ஸுக்கும் என்னப்பா தொடர்பு? மேற்குலக நாடுகளே ஏதோ அவங்க பின்னாடி தீ வச்ச மாதிரி துள்ள துடிக்க அலறாங்களே. என்ன காரணம்? ரஷ்யா இதை சும்மா வேடிக்கை பார்க்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்படி பல டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹீரோ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரியல் ஹீரோவாக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை பற்றியான ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். குக் எஃப்எம் அப்படின்னு சொல்லும்போதே அதில் ஆடியோ புக் இருக்குது, ஆடியோ புக் சம்மரி இருக்குது, சொல்லப்போனால் எண்ணிலடங்கா ஆடியோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நைட் நேரம் கேட்குறீங்க, எனக்கு 20 நிமிஷம் கேட்டால் போதும்பா அப்படின்னு சொன்னால் டைமர் செட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக கேட்கணும்னா ஸ்பீடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்படி பல ஆப்ஷன்ஸை உள்ளடக்கியது தான் குக் எஃப்எம். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் TPM 50 அப்படிங்கிறது தான். ஸோ TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்ற இந்த நாட்டை அதிகமாக நீங்க கேள்விப்படலைன்னா ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு நடைபெறும் போது மேற்குலகத்துக்கு எதிராக இப்ப நடக்கிற போர், ரஷ்யா நடத்தக்கூடிய போர், அந்த போர்ல நாங்களும் ஈடுபட தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கர்ஜித்த ஒரு குரல் வந்தது. அந்த குரலினுடைய தலைவர் பர்கினோ ஃபாசோல தான் இருந்து வந்தார். அவர் தான் இந்த இப்ராஹிம் ட்ரார் அப்படிங்கிறவர். ஸோ இந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவர் 35 வயது. 2020 வெஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இராணுவ புரட்சி அப்படிங்கிறது வருது. இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்க கண்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்களேன். ஆப்பிரிக்க கண்டத்தில் இல்லாத தங்கம் கிடையாது, ஆப்பிரிக்க கண்டத்தில் இல்லாத யுரேனியம் கிடையாது, ஆப்பிரிக்க கண்டத்தில் இல்லாத கனிம வளங்கள் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளில் இல்லாத மாதிரி வறுமையும் எங்கேயும் இல்லை. ஆப்பிரிக்க நாடுகளில் இவ்வளோ சொத்துக்கள் இருந்தும் எதுக்காகடா அவங்க இவ்வளோ வறுமையில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய சொத்துக்கள் அவங்களுக்காக பயன்படுத்தப்படவில்லை. மேற்குலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை யோசிக்க விடாமல் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சமா பொறுத்துட்டு இருந்த ஆப்பிரிக்க நாட்டினுடைய தலைவர்கள் இது எங்க நாடு, எங்க மண், நாங்க விட மாட்டோம்டா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி முடிவுக்கு வந்த ஒரு நாடு தான் பர்கினோ ஃபாசோ. 2020 ரொம்ப பெரிய அளவில் மேற்குலக நாடுகளுடைய ஆதரவுடன் இருந்த ஒரு நபர் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துக்கு வரார் இப்ராஹிம் அவர்கள். அப்படி வரும்போது ஆப்பிரிக்க நாடே KGF பேக்ரவுண்ட் போட்டு இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்குறாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகளை தொட்டு, அப்படி தொட்டது மட்டும் இல்ல, அவங்கள தூர விரட்டி பிரான்ஸ், அமெரிக்கா நடத்தின அத்தனை விதமான தொழிற்சாலைகளையும் மூடுகிறார். அப்படி மூடினது மட்டும் கிடையாது, ஒருத்தனை இங்க இருக்கக்கூடாது, உங்களுடைய ராணுவத்தை தூக்கிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா வெப்பன்ஸையும் கொடுத்து பேக்கப் பண்றார். அப்படி பேக்கப் பண்ணதோடி இப்ராஹிம் ட்ரார் அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு மேல இது ஏன் பூமி, இதே மாதிரி இனி பல நேரங்களில் பலவிதமான ட்விஸ்ட மேற்குலக நாடுகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறார். மாலில மறுபடியும் ஒரு புரட்சி. யாரால தெரியுமா? இதே இப்ராஹிம் ட்ரார் அவர்கள். இப்ராஹிம் அவர்கள் அங்க என்ன செஞ்சாரோ மாலில மறுபடியும் ராணுவ புரட்சி வெடிக்குது. ஆப்பிரிக்காவில் அடுத்த ராணுவ புரட்சியா ஐயோன்னு அலறாங்க அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ். அதே மாதிரி ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். அலறல் வெறும் அலறலாக மட்டுமே இருந்தது. அங்கே வின் பண்ணது மாலி தான். மாலிலையும் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது மலர்கிறது. மாலி, அடுத்ததா பர்கினோ ஃபாசோ, இப்போ நைஜர். இந்த நைஜர் அப்படிங்கிறது நைஜீரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு.
இங்க ஒரு பெரிய ராணுவ புரட்சி நடக்குதுப்பா, அங்க இருக்கக்கூடிய தலைவரை தூக்கி எறிந்து ராணுவ தளபதி தலைவராக மாறுகிறார் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். இதை தான் நம்முடைய ஊடகமும் நமக்கு காண்பிச்சிருக்கு. ஏன்பா நம்ம ஊடகம் அங்க நடக்கிற அநீதியை சொல்லிக் கொடுத்தாலோ, அங்க நடக்கிற உண்மையான சில விஷயங்களை இங்க நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலோ, இங்க ஒரு செகுவரை மட்டும் கிடையாதுங்க, பல செகுவரைகள் அப்படிங்கிறவங்க கொண்டாடப்படுவார்கள். இங்க நான் சொன்ன இப்ராஹிமும் ஒருவேளை கொண்டாடப்பட்டிருப்பார். ஆனா என்ன, நம்ம ஊடகத்துக்கு அதுக்கான நேரம் கிடையாது. சரிப்பா, இப்ப நடக்கிற இந்த நைஜர் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய ராணுவ புரட்சிக்கு என்ன காரணம்? காரணம் என்ன? 1960களிலிருந்து 2022 வரை, அதாவது 1960லேயே காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறதுலாம் முடிஞ்சிருச்சுப்பா, நீங்க சுதந்திரமா இருந்துடலாம் அப்படின்னு சொன்ன பிரான்ஸ், ஆனா நீ என்ன கனிம வளம் எடுத்தாலும் அது ஏன்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமா ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அதுவும் என்ன கனிமம் தெரியுமா? யுரேனியம். அணு ஆயுதத்துக்கும் அணு உலைக்கும் மிகப்பெரிய அளவில் ஃபியூலா இருக்கக்கூடிய யுரேனியம். நைஜர்னுடைய இரண்டாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த யுரேனியத்தை நம்பி இருக்கு. அப்போனா முதலாவதாக அவங்களுடைய எக்கனாமி நம்பி இருப்பது கோல்டு, தங்கம். டன் கணக்கில் தங்கத்தை நைஜர்லேருந்து எடுத்துட்டு போறாங்க. யார் எடுத்துட்டு போறா? பிரான்ஸ் எடுத்துட்டு போறாங்க. பிரான்ஸ்லேருந்து அமெரிக்கா எடுத்துட்டு போறாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எடுத்துட்டு போறாங்க. இதை கேள்வி கேட்டோம்னா அங்க நீ ஒரு குழப்பவாதி, நீ ஒரு புரட்சியாளர், உடனே உன்னை சுட்டு கொன்னுருவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய இந்த நைஜீரிய மக்களுக்கு ஒரு ஹீரோ வேணும். அந்த ஹீரோ எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தா, இந்த இப்ராஹிம் அவர்கள் எப்படி பர்கினோ ஃபாசோல ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாரோ அந்த செய்தி இங்க ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்களாலே முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்ற அந்த குரல் நைஜர் மக்களிடையே பெருசா மாறுது. ஒரு ஸ்லோகன், டவுன் வித் பிரான்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் முழங்க தொடங்குகிறார்கள். லாங் லிவ் புட்டின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பெரிதாக அங்கே போற்றப்படுகிறது. ஸோ புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக, பிரான்ஸுக்கு எதிராக நைஜர் மக்கள் அங்கே குவிகிறார்கள். அப்படி குவிந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்த்து ராணுவ தளபதி அரியணை ஏறுகிறார். இப்போ களத்துக்கு வருகிறார்கள் ECOWAS, எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ECOWASல கிட்டத்தட்ட 17 நாடுகள் இருக்காங்க. அந்த 17 நாடுகள்ல பர்கினோ ஃபாசோவும் இருந்துச்சு, மாலியும் இருந்துச்சு. ஆனா என்ன, இந்த 2 நாடுகள் இப்போ நைஜருக்கு ஆதரவாக இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய ராணுவ புரட்சிக்கு ஆதரவாக இருக்கும்போது மீதம் இருக்கும் நாடுகள் ஒரு வாரம் உனக்கு டைம் தர, இந்த ஒரு வாரத்துல நீ யார ராணுவ புரட்சி வழியாக கவிழ்த்தாயோ அவரையே அங்க தலைவராக மாற்ற வேண்டும். புதிதாக வந்த ராணுவ தளபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமி யூனிட் அப்படின்னு சொல்ற அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த அமைப்பை நடத்துவது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ். அவங்களுடைய அமௌண்ட், பணம் இந்த அமைப்பை ரொம்ப பெரிய அளவில் வழி நடத்துகிறது. ஸோ உடனே பர்கினோ ஃபாசோவினுடைய இப்ராஹிம் அவர்கள் சொல்றாங்க, தொட்டுப்பார், தொட்டினா போர் வெடிக்கும், சாதாரண போரா இருக்காது, வேற மாதிரியான போரா இருக்குன்னு சொல்றார். உடனே பயப்படுறாங்க. பிரான்ஸ் அலறாங்க. அலர்னாலும் பரவாயில்ல, உடனடியாக அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நைஜர்னுடைய இப்போதைய ராணுவ தளபதி சொல்றார். அப்படி பிரான்ஸ் அவங்களுடைய மக்களை, அவங்களுடைய ராணுவத்தை, அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வராங்க. அமெரிக்காவும் அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நேரா புட்டின் கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வருது, வேக்னார் குரூப் வரட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி. வேக்னார் குரூப் வேணும்னா நைஜருக்குள்ள வர்றதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லும்போது அமெரிக்கா ஸ்பீடப் பண்றாங்க அவங்களுடைய எவாக்குவேஷனை. எல்லாரும் எவாக்குவேட் பண்றாங்க. இப்போ நைஜர் ஏன் முக்கியம், ஏன் பிரான்ஸ் அலறுனாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் நான் சொன்ன யுரேனியம் தான். ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் செய்யாத ஒரு விஷயத்தை, இல்லாட்டி ரஷ்யா இவ்வளோ நாள் செய்ய நினைத்த விஷயத்தை இந்த ஒரு குட்டி நாடு செஞ்சு முடிச்சிடும். நைஜர். இந்த நாடு இல்லைன்னா பிரான்ஸ் இருளில் மூழ்க வேண்டியதான். பிரான்ஸ் மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியமும் இருளில் மூழ்க வேண்டியதுதான். அப்படி சிறப்பான ஒரு நாடு தான் இந்த நைஜர். அதிபராக இருந்த முகமது பாசுமின் அவர்கள் இப்போது அதிபர் பதவியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அப்துல் ரஹ்மானே டிசியோனி அவர்கள் தான் ராணுவ தளபதியாக இருந்த இந்த டிசியோனி அப்படிங்கிறவர் தான் இப்போது தளபதியாக மாறி நிற்கிறார். பிரான்சினுடைய எனர்ஜி சப்ளை இருக்கு பாத்தீங்களா, அந்த எனர்ஜி சப்ளைல 2% பூர்த்தி செய்த நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நைஜர் தான். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய 1/4 எனர்ஜி சப்ளை யார் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த நைஜர் தான். இப்போ அந்த நைஜர்ல இருந்து தான் நீ யுரேனியத்தை எடுக்கக்கூடாது, தங்கத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற தடை வந்திருக்கிறது. யுரேனியம், தங்கம் இது எதுவுமே கிடைக்கலனா பிரான்ஸ்ல 2/3 இருளில் மூழ்கிவிடும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகள்ல 4/1 நாடுகள் இருளில் மூழ்கிவிடும். ஆப்பிரிக்காவினுடைய சாஹேல் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சாஹேல் ரீஜன்ல மிக முக்கியமான ஒரு நாடு தான் நைஜர். கிட்டத்தட்ட
அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து ரெட் சீ வரை நீண்டு இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் மிக முக்கியமான நாடு தான் இந்த நைஜர். யுரேனியம் எடுப்பதற்கு இந்த நைஜர்ல ரெண்டு மைன்ஸ் மட்டும்தான் இப்போ ஆப்ரேட் செய்யப்படுகிறது. இந்த 2 மைன்ஸ்ல இருந்து மட்டுமே 2019ல் 2982 டன் யுரேனியம் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஓப்பன் பிட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத யார் செய்கிறாங்கன்னா சொமேர் அப்படிங்கிறவங்க தான். இந்த சொமேர் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சொமேர் அப்படிங்கிற நிறுவனம் யாருடையது? 63.4% பங்கு பிரான்சினுடையது. மீதம் இருக்கக்கூடிய 36.66 பங்கு அப்படிங்கிறது சோபாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய நைஜர் ஸ்டேட் ஓன்டு கம்பெனி. கிட்டத்தட்ட 64% யுரேனியம் அப்படிங்கிறத எடுப்பது நைஜர்ல இருந்து, அதனுடைய ரெவன்யூ 64% போறது பிரான்ஸுக்கு, அதை கொண்டு போறதும் எங்க தான்? பிரான்ஸுக்கு தான் கொண்டு போறாங்க. இந்த நைஜர்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய யுரேனியம் முழுவதுமா பிரான்ஸுக்கு தான் போகுது அப்படின்னு பார்த்தா இல்ல, 50% பிரான்ஸுக்கு போகுது. கிட்டத்தட்ட 25% ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போகுது. மீதம் இருக்கும் 25% தான் பிற நாடுகளுக்கு போகுது. ஸோ 75% பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் இங்கிருந்து எடுக்கக்கூடிய யுரேனியத்தை கொண்டு போய் அவங்க நாட்டுக்கு தேவையான ஃபியூலா மாத்துறாங்க. பிரான்சினுடைய எலக்ட்ரிசிட்டியில 70% அப்படிங்கிறது இந்த நியூக்ளியர் எனர்ஜி வழியாகத்தான் வருது. அணு உலைகள் வழியாகத்தான் 70% எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து பார்த்தோம்னா 4ல் 1 பங்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த நியூக்ளியர் எனர்ஜியால் உருவாக்கப்படுது. பிரான்ஸ் உருவாக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறாங்க, 70% அவங்க என்ன செய்கிறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பிரான்ஸ் உருவாக்கக்கூடிய கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னா பிரான்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக அணு உலைகள் தேவை. அந்த அணு உலைக்கு தேவையான யுரேனியம் இதுவரையிலும் எங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது? இதே நைஜர்லேருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ தெரியுதா பிரான்ஸ் ஏன் அலறாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் ரொம்ப பெரிய அளவில் கத்திக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா ஏன் இப்படி ஒரு மார்க்கெட்டை இழந்துட்டோமே அப்படிங்கிற சங்கடத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரம். ஸோ இப்போ பிரான்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எங்கள் இன்ட்ரெஸ்ட் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்களும் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரான்ஸினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு சுகாதாரம், நல்ல ஒரு படிப்பு, வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடம், இதை அமைத்து கொடுப்பதா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் திருடி நீங்கள் மட்டும் சுகபோகமாக வாழ்வதா? இந்த கேள்விக்கான பதிலை மேக்ரோன் அவர்கள் சொல்லிட்டார்னா ஓகே. ஆனால் மேக்ரோன் அவர்கள் சொல்ல மாட்டேங்காங்க. எங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக அங்கே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, எனவே இந்த நைஜருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நாடுகளுடைய பார்டரை இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நைஜர். ஆனாலும் யுரேனியமும் தங்கமும் உங்களுக்கு கிடைக்காதப்பா, அதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் புதிய அதிபர். என்ன நடக்க போகுது? இப்ராஹிம் அவர்கள் 35 வயதே இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸினுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய நபர் நைஜருக்கு ஆதரவாக களம்புகுவாரா? புட்டின் அவர்கள் இதில் என்ன முடிவு எடுப்பாங்க? அமெரிக்கா, பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம் நைஜருக்கு எதிராக ஏதாவது புரட்சி செய்ய போகிறாங்களா? போர் வந்துருமோ? பல தகவல்கள் பல கேள்விகளாக மாறி நிற்கிறது. இவ்வளோ நாள் நைஜரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது விக்கி, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக், இது நிறைய பேருக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். இல்லைப்பா சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட்ஸையும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.